நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தால் இன்னைக்கு இந்த சேனல் 1970, 80, 90 காலகட்டங்களில் நம்ம பார்த்து வச்ச படங்களை அறிவு பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசந்துடைய டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு அருமையான ஃபேமிலி ட்ராமா, அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி நேருக்கு நேர். இந்த படத்தில் ஹீரோ 2 பேர், ஒன்று விஜய், இன்னொன்று சூர்யா. சூர்யா இந்த படத்தில் தான் அறிமுகமாக இருக்கிறாரு. அப்புறமா கௌசல்யா, சிம்ரன், ரகுவரன், சாந்தி கிருஷ்ணா, நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன? நீங்கள் அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் விஜயகுமாருக்கு 2 மனைவி. ஸோ அந்த 2 மனைவிக்குரிய பசங்களும் பிரபுவும் கார்த்திக்கும் சந்திக்கிற இடத்துலலாம் சண்டை போடுவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பிரச்சனையில் அந்த குடும்பம்லாம் ஒன்று சேரும். அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதே ஃபார்முலா, அதே கதை தான். ஆனால் இந்த படத்தில் வந்து ரகுவரன், சாந்தி கிருஷ்ணா தம்பதிகளாக வராங்க. இல்லை, ரகுவரன் வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இவங்களும் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் தம்பி இருக்காங்க. ரகுவரனுக்கு தம்பி விஜய், சாந்தி கிருஷ்ணாவுக்கு தம்பி சூர்யா. இது போக அந்த 2 பேருக்குமே ஒரு காதலி. விஜய்க்கு கௌசல்யா, நம்ம சூர்யாவுக்கு சிம்ரன். இவங்க 2 பேருக்கும் சண்டை வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்தில் முதல் காட்சியில் ரகுவரனும் சாந்தி கிருஷ்ணாவும் காட்டுறாங்க. ஸோ ரகுவரன் ஒரு ஆஃபீஸ் டூர் போயிட்டு வந்திருப்பார். அதை பற்றி மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் அப்படி மும்பை போயிட்டு அப்படியே கோவா போயிருந்தோம். அங்கே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணோட நான் வந்து ஃபிசிக்கலாக தொடர்பில் இருந்தேன். அந்த ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு ஒரு வெளிப்படையாக மனசுக்குள்ளே எதுவும் வைக்காமல் வெளியில் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மனைவி பண்ணிவிட்டு நான் ஒரு 6 மாதம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க பிரிஞ்சது இந்த 2 தம்பிகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இவங்க 2 பேரும் எங்கெல்லாம் சந்திக்கிறாங்களோ, பார்க்கு, பீச்சு, தேட்டரு, இந்த மாதிரி சந்திக்கிற இடத்துலலாம் 2 டீமுக்குமே சண்டை வரும். காரணம், உங்கள் அண்ணன் எங்கள் அக்காவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு இவர் சொல்கிறது, அவர் உங்கள் அக்கா என்னோட அண்ணனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறது. இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, இதுதான் கதை. இதுக்கப்புறம் இந்த 2 குடும்பம் ஒன்று சேரணுமே, அதுக்கு ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் டைரக்டர். நம்ம முத்துக்குமாரசாமிங்கிற கேரக்டரில் கரண் நடிச்சிருப்பார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் வந்து ஒரு ஊழல் பண்ணியிருப்பார். அதனால் அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவரை தேடுவாங்க. ஸோ ஒரு போலி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாரு நம்ம ரகுவரன். அவர்கிட்ட எனக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தரணும்னு சொல்கிறாரு. பணத்தை கொடுத்து பார்க்குறாரு. அப்பவும் அவர் மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த குழந்தைய ஒரு கடத்திட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை தேடி இந்த 2 ஹீரோவும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி குடும்பத்தில் ஒன்று சேர்க்குறாங்க. அந்த குடும்பம்லாம் ஒன்று சேர்றது. இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையும். ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. தேவா வந்து ஆசை படத்துலலாம் ரொம்ப அட்டகாசமாக பாட்டு போட்டிருப்பார். அது மாதிரி இந்த படத்துலையும் பாட்டெல்லாம் வெளுத்து வாங்கியிருப்பார். வைரமுத்துவுடைய வரிகளாகட்டும், தேவா மியூசிக்கு, கேவி ஆனந்துடைய ஒளிப்பதிவுலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரகுவரன் வந்து குழந்தைய பிரிஞ்சு இருக்கிற காட்சிகளாகட்டும், மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி அவர் ரிவீல் பண்ணுறதாகட்டும், ரொம்பவே ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. விஜய் வந்து வளர்ந்து வந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே போல் சூர்யா முதல் படம், இன்றைக்கி அவருக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அவருடைய ரோலுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருமே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே போல் சிம்ரன் அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கௌசல்யா ஓகே. சாந்தி கிருஷ்ணா பன்னீர் புஷ்பங்களில் கதாநாயகியாக நடித்தவங்க, ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு. அப்புறம் ஒரு சின்ன குட்டி பாப்பா, அவங்க அந்த பொண்ணு வந்து நம்ம கில்லி படத்தில் வந்ததில் அந்த பொண்ணு தான், ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அது போக கரண் வந்து ஒரு 2-3 காட்சியில் வந்து போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போகிறது போலலாம் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். என்னடா இவ்வளோ ரொம்ப மொக்கத்தனமான வில்லனாக இருக்காரேன்னு நினைப்போம். கிளைமேக்ஸில் ஒரு வழக்கம் போல் ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு காமெடி ட்ராக் தனியாக அந்த படத்தில் உண்டு. அது வந்து விவேக் மணிவண்ணன் காம்போவில் அதுவுமே கொஞ்சம் நல்லா போய் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் நடக்கக்கூடிய காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒரு 5-6 பாட்டு உண்டு. சிம்ரனுடைய அறிமுகத்திலேயே மனம் விரும்புதே உன்னை அப்படிங்கிற பாட்டு. அதே போல் சூர்யாவுக்கு அவள் வருவாளான ரொம்ப ஒரு அட்டகாசமான பாட்டு. அதே போல் விஜய்க்கும் கௌசல்யாவுக்கும் அகிலான்னு ஒரு பாட்டு. அப்புறம் துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றதுன்னு 2 பாட்டு உண்டு. ஒரு பாடலுமே வந்து நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இந்த படத்தில் அமைஞ்சிருந்தது. இப்போ ஒரு பாட்டு சூர்யா கௌசல்யாவுக்கு எங்கெங்கேன்னு சொல்லிட்டு அது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கேமராவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஷா போஸ்லே பாடியிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே ரசிக்கும்படியாக வந்திருந்தது. கமர்ஷியல் ஹிட்டாகவும் இருந்தது. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உன்கண்ணில் நீர் வழிந்தால், அதுக்கு அடுத்தது ஒரு பழைய படம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், போலீஸ்காரன் மகள். அந்த படத்தை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். சின்ன வேண்டுகோள், எல்லாருமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நினைத்தாலே இனிக்கும்.